Hi friends, welcome to Mythu's LifeStyle. இன்னைக்கு நம்ம டேஸ்டியான மட்டன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. அதுலேயே சின்ன வெங்காயமும் பொடியாக கட் பண்ண தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கினதும் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு ஆற வச்சு அரைச்சிக்கோங்க. ஒரு குக்கரில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் பட்டை, லவங்கம், சோம்பு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது 3 ஸ்பூன், மஞ்சள் அரை ஸ்பூன், உப்பு 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போது மட்டன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சிங்கன்னா பச்சை வாசனைலாம் போயிடும். இப்போது இதில் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து 4லேருந்து 5 விசில் வர வரைக்கும் வேக வச்சுக்கலாம். மட்டன் வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி விழுதை சேர்த்து அதுலேயே கொத்தமல்லி தூள், மட்டன் மசாலா, மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலாலாம் நல்லா குக் ஆகி எண்ணெய் மேலே வர வரைக்கும் கொஞ்ச நேரம் மூடி வைங்க. கடைசியாக 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்து கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடுங்க. மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இது ஈஸியாக கொஞ்ச நேரத்துலேயே செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு வெங்காயம் தக்காளியை வதக்கிட்டோம்னா அது ஆறுறதுக்குள்ளார மட்டனை குக் பண்ணிவிட்டு அரைச்ச விழுதை ஊற்றி சீக்கிரமாகவே ரெடி பண்ணிடலாம். நீங்களும் இதை ஈஸியாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க.